எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நான் வந்து என்னுடைய கஷ்டத்தை தான் சொல்ல போகிறேங்க. என்னுடைய கஷ்டம் என்னன்னா, இப்போ நாங்கள் வந்து டைலர் வேலை செய்கிறலாங்க. கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷமா 4 வருஷமா வந்து ரூ. 80 தாங்க தையல் கூலி. சாதா ப்ளவுஸுக்கு ரூ. 80, லைனிங் ப்ளவுஸுக்கு ரூ. 160. சுடிதாருக்கு வந்து லைனிங் சுடிதாருக்கு 250லேருந்து 300 வரைக்கும் மேக்ஸிமம் 300 வாங்குவோங்க. சாதா சுடிதாருக்கு 200. ஆனால் விலைவாசி வந்து நாங்கள் வந்து இந்த 4, 5 வருஷமா ஒரே தையல் கூலி தான் வாங்குகிறோம். ஆனால் நான் இப்போ வந்து எல்லா விலைவாசி ஏறிச்சுங்க. இப்போ அரிசி கூட அரிசி, சர்க்கரை, எண்ணெய், பருப்பு அத்தியாவசியமான பொருள் விலைவாசி ஃபுல்லாக ஏறிச்சுங்க. அது இல்லாத நம்மள மாரி ஏழைப்பட்டவங்களுக்கு எட்டா கனியாக இருக்கிற தங்கம் விலையும் ஏறிச்சுங்க. இப்போ வந்து 91,400 200 விற்குதுங்க இன்றைக்கி நிலைமைக்கு. செய்கூலி சேதாரம் எல்லாம் சேர்த்தா 1,00,000 செய்தியில் பார்த்தங்க 1,400,000 ஆகிடுமாங்க. கரெக்டாக 1,00,000 எடுத்து போனால் பத்தாது. எக்ஸ்ட்ரா ஒரு 1000 எடுத்து போனால் தான் ஒரு சவனாக்கி வாங்க முடியுங்க. அந்தமாரி விலைவாசி எல்லாமே ஏறிச்சிங்க. ரீசார்ஜ் ஃபோனுக்கு ரீசார்ஜுங்க சிம்பிளாக பார்த்தா கூட இந்த ஜியோ வந்து ஃபஸ்ட்டு வாங்க சொல்லும் ரூ. 45 ரூ. 47 அப்படி ரீசார்ஜ் பண்ணால் ரூ. 1000 ஃபோன் வாங்கினா 5G 2G எல்லாம் ஃப்ரீன்னு சொல்லியிருந்தாங்க ஸ்டார்டிங்கில். ரூ. 1000 ஸ்டார்டிங்கில் ஃபோன் வாங்கணும். அந்த ஃபோன் ரிப்பேர் ஆகுதுனால அதுக்கப்புறம் நம்ம ஆண்ட்ராய்டு ஃபோன் வாங்கணும். இப்போ ரீசார்ஜ் இப்போ ஸ்டார்டிங்கில் 100 இருந்துச்சு, 150 200 இப்போ 350 ஆயிடுச்சுங்க. 2GB டேட்டா போட்டால் 350 போகுதுங்க. இந்தமாரி விலைவாசி ஒரு பக்கம் ஏறினே போகுது. கரண்ட் பில்லு ஒரு பக்கம் ஏறினே போகுது. வீட்டு வாடகை நம்ம வந்து சொந்த வீட்டில் இருக்கிறோம். நம்மள மாரி ஆளுங்களுக்கு ஒரு அளவுக்கு பரவாயில்லைங்க. வாடகை வீட்டில் இருக்கிறவங்க வாடகையும் ஏறி போச்சா செய்தியில் போட்டாங்க. வாடகை வந்து சென்னை பக்கம்லாம் அவ்வளோ அதிகமாக வாடகை இருக்குதுன்னு. இப்போ நம்மள மாரி வீட்டில் இருக்கிற இப்போ குழந்தைங்களாம் படிக்க வச்சுட்டு குழந்தைங்க எல்லாம் இந்த பக்கம் வந்து வேலை வாய்ப்பு கம்மி. கிராம சைடில் வேலைங்க இல்லை. எல்லாம் டவுனுக்காக தான் போனோம். டவுனுக்காக போனோன்னா எல்லாருக்குமே வீட்டு வாடகை எல்லாமே எகிருது. அவங்க எப்படிங்க கட்ட முடியும்? அவங்க சம்பாதிக்கிறது சாப்பிடுவாங்களா? வாடகை கட்டுவாங்களா? அவங்களுக்கு தேவையான அத்தியாவசியமான பொருளும் வாங்குவாங்களா? அந்த அளவுக்கு விலைவாசி ஏறுதில்ல. விலைவாசி ஏறின மாதிரி எங்களுக்கும் சம்பளத்தை ஏற்றி தரணும். இதுதான் சம்பளம்னா இப்போ நாங்கள் வந்து கிராமத்தில் வந்து எல்லா இப்போ நூல் வேலைக்கு போகிறோன்னு வச்சுங்க. ரூ. 200 250 வரைக்கும் தான் காசு நம்மளுக்கு வரும். இல்லை 280 லாஸ்ட் ரேட் அவ்வளோதான் வரும். அதெல்லாம் வந்து நம்மளுக்கு பத்துமாங்க? பத்தாது. அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு ஒரு 450லேருந்து 500 வரைக்கும் ஒரு நாளைக்கு குத்தாதான் நம்ம அன்றாடம் வாங்கி தேவையானதெல்லாம் வாங்கிக்க முடியும். ஒரு பால் ரேட்டு கேட்டினாவே இன்றைக்கி ரூ. 45 50 60 ஆகி போச்சு. டவுனுக்கெல்லாம் அந்த ரேட்டு தான். கிராமத்துலவே 44 இப்போ நாங்கள் மாடு வச்சுங்கிறதுனால நாங்கள் எங்கள் மாட்டு பாலையும் நாங்கள் எங்கள் மாட்டு பாலை நாங்கள் எடுத்துக்கிறோம். இதை காசு கொடுத்து வாங்குறதா இருந்தால் எல்லாமே விலைவாசி ஏறி போச்சு. அதனால் கவர்மெண்ட்டும் வந்து ஒரு தகுந்த மாதிரி ஒரு நடவடிக்கை எடுக்கணுங்க. விலைவாசி எல்லாமே இவ்வளோ எகிருது. அது கண்ட்ரோல் வர மாரி பண்ணால் எங்களை மாரி கொஞ்சம் மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு நல்லா இருக்குங்க. இப்போ வந்து ஒரு ஃபோன் வந்து அளவுக்கு மீறி யூஸ் பண்ணாங்க ரொம்ப ஆபத்துன்றாங்க. ஃபோன் பேசின்னு மெத்த மேலே இருந்துக்கிறாங்க. மின்னல் தாக்கி ஒருத்தர் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சென்னையில் போடுறாங்க. மேக்ஸிமம் வந்து மின்னல் தாக்காது செல்ஃபோன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஆனால் செல்ஃபோனில் தாக்கும்னு சொல்லிட்டு நான் ரொம்ப நாள் நம்புவேன். இடி இடித்தா ஃபோன் எடுத்து மறைச்சி வைப்பேன் சொன்ன பாருங்க. ஃபோன் தூக்கி ஜன்னலாண்டு தான் நான் மறைச்சி வைப்பேங்க. அதுமாரி வந்து யூஸ் பண்ணாதீங்க. ஃபோன் ரொம்ப யூஸ் பண்ணாதீங்க. தொலை வைங்க. இடி இடிக்க சொல்லலாம். இப்போ எந்த ரூபத்தில் எப்படி ஆபத்து வருதுன்னு சொல்ல முடியல. அதாங்க எங்களுடைய கஷ்டம் இதாங்க. இப்போது மாட்டுக்கு வந்து நாங்கள் பால் ஊற்றுறலாம். எங்களுக்குலாம் ரேட் ரொம்ப ஏறலிங்க. ரூ. 29 31 அப்படி தான் எங்களுக்கு வருது. நாங்கள் அதில் புண்ணாக்கு வாங்கணும், பொட்டு வாங்கணும், மாட்டுக்கு தேவையான மாட்டுக்கு உடம்பு சரியில்லை டானிக்லேருந்து எல்லாமே வாங்கணும். அது எப்படிங்க எங்களுக்கு பத்தோம்? அது சுத்தமாக எங்களுக்கு நாங்கள் மாடு வச்சுங்கிறது வந்து எங்கள் வீட்டில் அது ஒரு ஜீவன் மாரி தான் வச்சுருக்கிறவங்க வேண்டி மாட்டுனால யாருக்குமே ரொம்ப மாடு வச்சுக்கிறாங்க. அவங்களும் லாபமாக இருக்கும். ஒரு மாடு 2 மாடு வச்சுக்கிறவங்களாம் மாட்டில் லாபமே இருக்காதுங்க. அவங்க வந்து நம்ம வெளியே வேலைக்கு போகிறது இல்லை. அதனால் வந்து வீட்டிலேயே ஒரு 10 20 நமக்கு கை செலவுக்கு வரும். சிறு செலவு பண்ணிட்டு ஒரு அமௌண்ட்டாக கையில் காசு வருன்றதுனால தான் எல்லோரும் மாடு வச்சுருக்காங்க. அதே மாதிரி தாங்க நாங்களும் மாடு வச்சுருக்கோம். இப்போ வந்து நாங்கள் மாடு வந்து டெய்லியும் புண்ணாக்கு பொட்டு கஞ்சி எங்களால் முடிஞ்சாது வைக்கிறோம். அது 1 லிட்டரோ 2 லிட்டரோ பால் கறக்குதுன்னா அப்போது அது வந்து அக்கௌண்ட்டில் 15 நாளுக்கு ஒரு வாட்டி நம்மளுடைய அக்கௌண்ட்டில் போட்டுருவாங்க. ஜீரோ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கிறாங்க. மத்திய கூட்டுறவு பேங்க்லைங்க கவர்மெண்ட் பால் சொசைட்டியில் ஓப்பன் பண்ணாங்க. அது ஃப்ரீ அக்கௌண்ட் தான். ஜீரோ அக்கௌண்ட் தான். பேலன்ஸ் இருக்கு தேவையில்ல. பால் கறந்தா காசு வரும். பால் கறக்கலாம் காசு வராதுங்க. அதுமாதிரி சிஸ்டம். அதுக்கப்புறம் வந்து மாடுகள்லாம் மாட்டு லோன் கொடுத்தாங்க. வட்டி இல்லாத லோனு கிராம சைடுங்களா அதுமாரி வந்து நாங்களும் வாங்கியிருக்கோம். உங்கூர் சைட்லாம் மாட்டு லோன் தராங்களான்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். தெரியாதவங்க போயிட்டு கூட்டுறவு பேங்க்கில் கேளுங்க. இதுமாதிரி நாங்கள் மாடு வச்சுருக்கோம். மாட்டுக்கு மாடு பராமரிப்பு தொகைன்னு சொல்லிட்டு 3 மாடுக்கு வந்து 3 மாடு வைக்காலும் இருந்தால் ஒரு மாட்டுக்கு வந்து 16,000 தராங்க. 14லேருந்து அதுமாரி தராங்க. 14,000ங்க. எத்தனை மாடு வச்சுருக்கீங்களோ அவ்வளோ மாட்டுக்கு ஏற்ற பராமரிப்பு தொகை ஒரு வருஷத்துக்குள்ளே அந்த காசு கட்டிடணும். வட்டி கிடையாது. 1 இயருக்கு வட்டி கிடையாது. இப்போ இந்த ஜனவரியில் வாங்கிட்டிங்கன்னா அது டிசம்பர் 29 30க்குள்ளே கட்டிடணும். 1ஆம் தேதிக்குள்ளே கட்டிட்டோம்னா அந்த காசு வந்து நம்ம வட்டி இல்லாத அசல் மாட்டை கட்டிடலாங்க. அதுமாதிரி ஸ்கீமில் வந்து நாங்களும் செகண்ட் டைம் நாங்கள் காசு வாங்கியிருக்கோங்க. நீங்களும் அதுமாதிரி காசு வாங்கிக்கலாம் பாருங்கள். அதுக்கப்புறம் மகளிரில் வாங்கிறது மாற்றி வட்டிக்கு வாங்கி வட்டி கட்டுறது தான் பெரிய பாடாகுது. நாங்கள் ஒரு நிரந்தரமான வருமானம் வார சந்தைக்கு போகிறோம்ல அங்கே நம்ம கூடவே வருது.
அங்கே ஒரு சிலர் பேர் வந்து கரெக்டாக எடுப்பாங்க, கரெக்டாக பொருளெலாம் எடுக்க மாட்டாங்க. எப்படி சொல்கிறேன்னா, இப்போ ஒரு அக்கா வந்து 5 பொருள் எடுத்துட்டாங்க. மசாலா, கடுகு, சீரகம்லாம் நான் 4 பொருள் கணக்கு பண்ணிட்டேன். ரூ. 40 எடுத்துக்கணும் போகிறேன். அவங்க வந்து நல்ல மனசு இந்தாம்மா ரூ. 10 சொல்லிட்டு கொடுத்துட்டு போனாங்க. ஏங்க ரூ. 10 தரேன்னு கடத்துக்கு இல்லைம்மா நான் 5 பொருள் ஏற்றமா அப்படின்னாங்க. அது எப்படிங்க இருக்குது? அவங்க வந்து உண்மை கரெக்டாக வந்து 5 பொருள் ஏற்றமான்னு சொல்லிட்டு கரெக்டாக கொடுத்துட்டாங்க. ஆனால் ஒரு சிலர் அப்படி இருக்க மாட்டாங்க. ஒரு சிலர் என்ன பண்ணாங்க, 5 பொருள் எடுத்து பையில் போட்டாங்க, ரூ. 50 கொடுத்துட்டாங்க. 10 நிமிஷமா அங்கேயே நின்று ஒரு பொருள் வந்து அந்த பையில் மறைச்சி வச்சுட்டாங்க. மறைச்சி வச்சுட்டு நான் 4 பொருள் தான், அதை எனக்கு ரூ. 10 கொடுமான்னு கேட்டாங்க. அது நான் என்ன சொன்னேன், அக்கா உங்கள் கையிலே அந்த பொருள் எண்ணெய் 1 2 3 4 5 அவங்க எதிர்க்க சவுண்டு போட்டு தான் நான் பொருள் எண்ணுவேன். மசாலா பாக்கெட்டுங்களேன், கடுகு, சீரகம், மிளகு எல்லாமே ஒரு 5 பாக்கெட் எடுத்தாங்க. நான் 5 பாக்கெட் சொல்ல ஆமாம் நீங்களும் 5 பாக்கெட் நல்லா கையில் காமிச்சிங்க, நான் பொய்யெல்லாம் பேச மாட்டேன், நீங்கள் மறுபடியும் செக் பண்ணி பார்த்துக்கான்னு சொல்லி நான் பொறுமையாக சொன்னேன். ஏன்னா வியாபாரத்தில் வந்து நம்ம கோவப்பட்டு பேசினா மறுபடியும் வந்து நம்மக்கிட்ட பொருள் வாங்க வரமாட்டாங்க. அதனால் வந்து நான் மறுபடியும் வந்து அவங்ககிட்ட பொறுமையாக சொன்னேன். ஏன்னா நான் ஞாபகம் இல்லாமல் கூட கொடுத்துட்ருப்பேன், ரூ. 10 கொடுத்துட்ருப்பேன், ஒரு பாக்கெட் கொடுத்துட்ருப்பேன். ஏன்னா அப்போ தான் ஒரு 10 நிமிஷம் மட்டும் தான் பொருள் வாங்கினாங்க. அவங்க என் கடையிலே சுற்றி வந்தாங்க அந்த அக்கா. சரி இவங்க வந்து நல்லா புரியுது, இவங்க வந்து ஏமாத்திர போகிற ஆளுமே தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு நான் ஒரு சடங்கு 5 பாக்கெட் எடுத்தாங்கன்னு சொல்லிட்டு கரெக்டாக ஞாபகம் வச்சுனே தான் இருந்தேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, 10 நிமிஷமா தேவி போய் கேட்டுனே இருந்தாங்க என்கிட்ட, இல்லைம்மா 4 தாத்தன்னு. அதுக்கப்புறம் உங்கள் பையன் நல்லா செக் பண்ணி பார்த்துக்கா, இல்லைனா கூட ஒரு பாக்கெட் எடுத்துங்க, எனக்கு தரத்தை பற்றியில் நல்லா ஞாபகம் இருக்குது, உங்கள் கையில் தான் பொருள் இருந்துச்சு, நான் என்ன நீங்களும் ஆமான்னு சொன்னீங்க, ஏன்க்கா ஆமான்னு சொல்லிட்டு போகிறேன், 5 பொருள் எடுக்கலன்னா நான் கேட்டேன். டெக்னிக்காக கேட்டோன்னே டக்குன்னு போய் கழிச்சு பார்த்துட்டு ஆமாம் வெங்காயம் தக்காளி உள்ளே போயிட்டு இருக்குது, ஒரு பாக்கெட் இருக்குதுமா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க சாரிமான்ட்டு. அதுமாரி ஒருத்தருக்காங்க. ஒரு சிலர் என்ன பண்ண தெரியுமா, ஒரு ஆயாமா என்ன பண்ண தெரியுமா, 2 பாக்கெட் எடுத்தாங்க. நல்லா பார்த்தேன், 2 3 பேர் அனைத்து வந்து வியாபாரம் வாங்கி இருந்தாங்க. அன்றைக்கி 2 பாக்கெட் எடுத்து பை உள்ள போட்டு காசு கொடுக்க சொல்லி 10 ரூபா தான் கொடுத்தாங்க. அம்மா 2 பாக்கெட் ஆயான்னு சொன்னேன். 2 பாக்கெட் எடுத்த சொல்லிட்டு ஒரு பாக்கெட்டு அவங்க பையில் மச்சி வச்சு ஒரு பாக்கெட் எடுத்து என் கையில் கண்ணில் காமிச்சாங்க. திருப்பி காமிச்சிட்டு அவங்க பையில் போட்டுனாங்க. போட்டு நான் இன்னும் 10 ரூபா தானுங்க, நான் பையிலேருந்து எடுத்து அதான் உன்னுடைய இது கீழே வச்சுட்டேன் பாருமா, உங்கள் மசாலா இதில் கூட வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டாக போய் சொல்லிட்டாங்க. ஒரு ஒரு கடுகை பையில் போட்டு குலுக்கி உள்ளே தள்ளிட்டாங்க. ஒரு கடுகு பாயிட்டு மேலே எடுத்தாங்க. எடுத்து கடுகு பாயிட்டு கீழே வைக்கவே இல்லை, கீழே வச்சு மேலே வச்சு அதை தொட்டு பார்த்து அது மறுபடியும் பையிலே போட்டுன்னு நான் வச்சுட்டேன்னு சொல்லிட்டாங்க. அதுமாதிரி அசால்ட்டாக போய் அதுலேருந்து அந்த ஆயாவும் எனக்கு கோவம் வந்துச்சு. அவங்க கிட்ட நான் உண்மையிலே கோவம் வந்துச்சு. ஒரு பாயிட்டு தானா கூட கொடுத்துட்ருப்பேங்க, ஃப்ரீயாக கூட எத்தனை பேர் நான் கூட தான் எப்படின்னா ஒரு 110 ரூபா ஆகும். சப்போஸ் எங்கிட்ட 10 ரூபாய் இல்லைன்னு சொல்லுவாங்க. சரி போய்ட்டுங்க பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு விட்டுடுவேன். ஒரு 60 ரூபாய்க்கு வாங்குவாங்க, 55 ரூபா தான் இருக்குதுன்னுவாங்க. சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நானும் 55 ரூபா கொடுங்கம்மா பரவாயில்லம்மா சொல்லுவேன். ஒரு 40 ரூபாய்க்கு வாங்குவாங்க, 30 ரூபா தான் இருக்குதுமா, ஒரு 35 ரூபா தான் இருக்குது சொல்லுவாங்க. நான் பரவாயில்ல விட்டுடுக்கான்னு சொல்லுவேன். அதுமாதிரி கேட்டுருந்தா கூட அந்த ஆயாமாக்கிட்ட ஃப்ரீயாக கொடுத்துருப்பேன். அவங்க வந்து நான் இதுமாரி என்னை ஏமாத்தினாங்க பாரு, அது ஏமாற்ற தாங்க முடியல. அதனால் வந்து மறுபடியும் வந்து அவங்ககிட்ட நான் மூஞ்சி கொடுத்து பேசவே இல்லை. அவங்கக்கிட்ட விற்கணும்னு சொல்லிட்டு நான் உன்னோட ஆசைப்படுறதே கிடையாது. அவங்க போனால் கூட எனக்கு கடுகு வேணுமான்னு கேட்கறது கிடையாது. அவங்க வந்தால் கூட நான் கவனம் திரும்பிக்கிறது. அதனால் அவங்க வந்து என் கடையில் வாங்கத்தே இல்லை. அவங்களுக்கு ஒரு குற்றம் ஒன்று ஆகி போச்சு. அதுமாரி ஒரு கஷ்டப்பட்டு ஒரு வியாபாரம் பண்ணுறாங்கன்னா அது வந்து திருடாதீங்க. அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு வியாபாரம் பண்ணுவாங்கன்னு அவங்களுக்கு தாங்க தெரியும் அந்த கஷ்டம். எப்படின்னா அந்த பொருள் வாங்கிறதுக்கு டவுனுக்காக போய் வாங்கணும். கிராமத்துலேருந்தா வந்து வியாபாரம் பண்ண வராங்க. அந்த பொருளை போய் டவுனுக்காக போயிட்டு வாங்கிக்கின்னு வந்து அது கவரு அது பின்னடிக்கெல்லாம் வாங்கிட்டு வந்து இடுப்பு வலிக்க கயிற்று வலிக்க அது உட்காந்து எவ்வளோ கிராம் தேவையோ அவ்வளோ கிராம் போட்டு பேக்கெட் பண்ணி அது தனித்தனியாக வச்சு அது இடுப்பு வலிக்க அதை நல்லா ஒரு தாட்டு போட்டு தாட்டு மேலே கொட்டி பொருளுங்களே சேல்ஸ் பண்ணுறாங்க. ஆனால் வந்து 5 நிமிஷத்துலேயே வந்து 1 2 3 அப்படி ரொம்ப திருடு போயினே தான் இருக்குது. எங்கள் வீடு நிறைய வாட்டி பார்த்துக்கிறாரு. நான் அந்த அம்மா மசாலா எடுத்துகிட்டு போயிட்டாங்க நீ கம்மியாகிறியான்னு சொல்லிட்டு. அதனால் நான் பண்ணி இல்லைங்க அவங்க திருடுறாங்க தெரியுது, நல்லாவே தெரியுது. நல்லா ஒரு 4-5 பேர் எடுத்து சொல்ல வந்து வேணுனே வந்து ஒரு கையிலே வச்சுக்க மாட்டேங்கிறாங்க, போய் பையில் எடுத்து போட்டுக்கிறாங்க. நம்மளுக்கு புரியுது அவங்க எடுத்துட்டாங்கன்னு தெரியுது. நம்ம வந்து வெளி ஊரில் வியாபாரம் பண்ணுறோம். அவங்க கிட்ட போய் நீ எடுத்தான்னு சொல்லிட்டு கேட்டால் அதட்டையும் கேட்க முடியாது. ஏன்னா அவங்க ஊர். அதனால் வந்து நம்ம தான் வந்து உஷாராக இருக்கணும். அது என்ன சொல்ல வரேன்னா நம்ம வந்து கொஞ்சம் ஏமாலே இருக்கக்கூடாது. அதனால் நான் என்ன பண்ணுறேன் இப்போலாம் வந்து ஒரு அணை மாரி இருக்குதுங்க பிளாஸ்டிக்கு, ஒரு 10 அணோட 5 அணை எடுத்துகிட்டு போயிடுது. எல்லாருக்கிட்டும் ஒன்று குத்துறது இதில் போடுங்க அணக்குள்ள போடணும். ஆனால் ஒரு சிலருங்க அணவில் போடுறாங்க, அவங்க வந்து நல்லவங்க, அவங்க தப்பாக சொல்ல மாட்டாங்க. எல்லாருமே வந்து கட்டவும் கிடையாதுங்க. அது ஒரு சிலர் மட்டும்தான். மீதி பேர் நம்மளே மறந்துட்டா கூட தான் தராங்க காசு. அதுமாரியும் நல்ல கேரக்டர் ஆளுகிறாங்க. அவங்களெலாம் என்னுடைய சல்யூட்டுங்க, என்னுடைய மனமார்ந்த நன்றி. அவங்களாம் தப்பாக சொல்லவே மாட்டாங்க. நீங்களாம் உங்களை மாரி ஆளுகிறதுனால தான் நாட்டில் மையே வருது. நான் சொல்கிறது ஒரு சிலர் அணக்குள்ள கொடுத்தாங்க அணக்குள்ள போட மாட்டேன்னு சொல்லிட்டு வாங்கவே மாட்டாங்க. பையில் தான் போட்டுப்பாங்க. கடகடன்னு பையில் எடுத்து போட்டு அவங்களும் எண்ண மாட்டாங்க. நாங்கள் எப்படிங்க எண்ண முடியும்? அது ரொம்ப வியாபாரம் பண்ணுறது கூட எவ்வளோ கஷ்டம்னு நீங்கள் தெரிஞ்சுங்க. ஈஸியாக வந்து எல்லாமே அவங்க வியாபாரத்துக்கு போயிடுறாங்களே, என்னவோ அவங்க லட்சமாக சம்பாதிப்பாங்கன்னு வச்சுப்பாங்க. ஒரு 1000 ரூபாய் சம்பாதிக்கிறதுக்காட்டி எப்படி தெரியுமாக்குது, அது கத்தி தொண்டை வலிக்கிறது கத்தணுங்க. கத்தி ஜனங்களை கூப்பிடணும். 10 ரூபா 5 ரூபா அப்படி ஒரு பொருளுக்கு கத்தணும். அப்போ தாங்க அந்த ஜனங்க வந்து வாங்குவாங்க. இப்போ எனக்கு ஏன் கண்ணில் தண்ணி வருதுன்னா அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு தான் எங்கள் வீடு வந்து வியாபாரம் பண்ணுறாரு. நான் கொஞ்சம் நாளாக போய் அவருக்கு சப்போர்ட் பண்ணலாம், கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கலாம் சொல்லிட்டு கொஞ்சம் நாளாக வியாபாரத்துக்கு போக ஆரம்பித்தேன். கொஞ்சம் நாள்னா எனக்கு அப்போ ஒரு சில சந்தைக்கு மட்டும்
ஒரு ஒரு சில சந்தில் சுங்க வரி கிடையாது, 2 கடை போட்டாலும் சுங்க வரி வாங்க மாட்டாங்க. அதனால வந்து இடமும் தாராளமாக இருக்கும். அதுமாரி இடத்துக்கு மட்டும் எங்கிட்ட இட்டு போவார், இங்கே கடை போடுறதுக்கு இடம் வசதியாக இருக்குன்னு சொல்லிட்டு. மீதி கடையெல்லாம் விட்டு போக மாட்டாங்க, இடம் சிக்கனமாக இருக்கும் சந்தையில் அப்படின்னு சொல்லிட்டு. ஆட்டோக்கு எல்லாருமே 100, 150, 200 காசு வாங்குவாங்க. அதனால வியாபாரம் ஆவான்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு தாங்க அவர் வந்து எங்களை 3 வேளை சாப்பாடு போட்டு எங்களை காப்பாற்றுறாரு. சரி அவருக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கலாம்னு சொல்லிட்டு நானும் ப்ளவுஸ்லாம் தைப்பேன். ஆனால் இப்போ வந்து ப்ளவுஸ்லாம் ரொம்ப வரதும் கிடையாது, நானும் வாங்குறதும் கிடையாது. ஏன்னா கரெக்டாக காசு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இப்போ வந்து ப்ளவுஸ் மட்டும் தைச்சிட்டியான்னு தான் கேட்குறாங்க கண்டி. அந்த ப்ளவுஸுக்கு தேவையான ஒரு பாதி காசு கொடுத்துட்டு போனால் நம்ம தைக்கலாங்க. நூல் வேலை, கரண்ட் வேலை எல்லாம் ஏறி போச்சு. இப்போ ஒரு ஜாயிட்க்கு 80 ரூபா, ஒரு 50 ரூபா கொடுத்துட்டு போனால் கூட நான் 30 ரூபா ஜாயிட் வாங்கி போக சொல்லி ப்ளவுஸ் வாங்கி போக சொல்லி கொடுக்குறமா தைச்சி வைமா சொல்ல பரவாயில்லைங்க. அந்த வார்த்தையும் அவங்களுக்கு வராது, அவங்க லாஸ்ட் வைக்கலாம் அது கேட்க மாட்டாங்க. ப்ளவுஸ் தைச்சிட்டு அந்த மட்டும் தான் கேட்குறாங்க. எப்படிங்க நான் தைக்கிறது? நிறைய ப்ளவுஸ் எங்கிட்ட வேஸ்ட்டாக போச்சு, வாங்கிட்டு போகாது போயிட்டாங்க. ஒரு 30, 40 ப்ளவுஸ் வந்து நான் பொங்கல் டைமில் நிறைய அது கீழே போட்டேங்க. 10 வருஷமா 5 வருஷமா எங்கிட்டே விட்டு போயிட்டாங்க. இதுமாரி இருந்தால் எப்படிங்க நாங்கள் வந்து பிஸ்னஸ் ரன் பண்ண முடியும்? துணி எப்படி தைக்க முடியும்? இது சின்ன ஒரு கிராமத்தில் ஒரு 10, 15 பேர் இருக்கிறோம், 10 பேர் இருப்பாங்க துணி தைக்கிறோங்க. இப்போ நான் வந்து கலராக காசு காட்டினா வேற டைலர்கிட்ட போயிடுவாங்க. அதனால் வந்து நான் அப்பலாம் வந்து காசு கேட்கறதுக்கு பால் மாறிட்டு கம்முன்னு தைச்சி குத்துருவேன். காசும் வராது, இல்லைனா விட்டு போயிடுவாங்க, இல்லை லேட்டாக கொடுப்பாங்க. அதனால் வெறுத்து போயிடுச்சுங்க. யார் வந்து நீ காசு கொடுத்துட்டு போறியா தைக்கிறேன், இல்லைனா நான் தைக்க மாட்டேன் டீட்டெயிலாக சொல்லிடுறது. அப்பயும் வந்து கொடுக்க மாட்டேங்கிறாங்க. டெஸ்ட்டு மட்டும் தான் கேட்குறாங்க. நான் காசு இந்தாமல் குத்துடுறேன், முன்னாடியே தெரியுமான்னு சொல்லவே மாட்டேங்கிறாங்க. எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்க.